மகாபலிபுரத்துல ஒரு லேண்ட் வாங்கலாம்னு பார்த்தா வாங்கவே முடியாது போலயே. மிடில் கிளாஸ் பீப்புளும் வாங்கக்கூடிய அளவில் ஈஸியார்ல நம்ம லேண்ட் போட்டிருக்கோம். உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸுமே இருக்கு. அதாவது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க மகாபலிபுரம் வந்துடும், ஒன்றலா பக்கமே வந்துடுது, முதலியார் குப்பம் போட் ஹவுஸும் வந்துடுது. எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் எகிருவே சார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஒரு 2 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், நம்ம இந்த இடத்துல லேண்ட் வாங்கிக்கலாம். 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தால் காட்டேஜ் எடுத்துக்கலாம். லோன் போகிற மாதிரி இருந்தால் நம்ம 75% லோன் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் நேச்சர் நெஸ்ட். பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9.4 ஏக்கர்ல டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே, 273 பிளாட் போட்டிருக்கோம். 3 தீம் பார்த்தீங்கன்னா மட் ஹவுஸ் கான்செப்ட், ரவுண்ட் காட்டேஜ் தான். இந்த மாதிரி ரவுண்ட் காட்டேஜாக பண்ணிட்டு இருக்கோம். வுட்ல பண்ணிட்டு இருக்கோம். 3 தீம்ல 36 டிசைன்லையா? 36 டிசைன். நம்ம பார்க்குமே டெவலப் பண்றோம். உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பண்ணிருக்கோம், டென்னிஸ் கோர்ட் பண்றோம், அப்புறம் அக்குபென்ச்சர் பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி தந்துட்டு இருக்கோம். லான்ச்சிங் அப்புறம் 1000 rupees கொடுத்துட்டு இருக்கோம். 800 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து உங்களுக்கு 1 கிரவுண்ட் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். அந்த மாதிரி வந்து வரவங்களுக்கும் இது சூட்டபிள் ஆகும். அட்டேஜ் கட்டி அது மூலியமா ஒரு ரெண்டல் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மந்த்துக்கு எவ்வளவு வரும்? ஒரு நாளைக்கு 10,000. ஒரே ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு மொத்த ரெசார்ட்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஒரு ரெசார்ட் வந்து 1200 இருக்கு. இது ஸ்விம்மிங் பூலோட இருக்கு. அதான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து தங்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம அந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். மகாபலிபுரத்துல ஒரு லேண்ட் வாங்கலாம்னு பார்த்தா வாங்கவே முடியாது போலயே. எவ்வளவோ ஹை பட்ஜெட்டா இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம ஒரு இடம் கூட வாங்க முடியாதுல்ல. என்ன யோசிக்கிறீங்க? ஈஸியார்ல இடம் வாங்கலாம் அதுதானே யோசிக்கிறீங்க ப்ரோ? நான் மனசுல நீங்க எப்படி ப்ரோ அப்படியே சொல்றீங்க? அதுதான் ப்ரோ நம்ம அக்காட் ஹவுஸ். ஈஸியார்ல ஒரு பிளாட் வாங்கலாம்னு பார்த்தா பட்ஜெட் எங்கே போயிட்டு இருக்கு ப்ரோ? கோடி கணக்கில் போயிட்டு இருக்கு. நாங்களாம் வாங்க முடியுமா ப்ரோங்க? கண்டிப்பா அக்காட் ஹவுசிங் அதுக்காக தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளும் வாங்கக்கூடிய அளவில் ஈஸியார்ல நம்ம லேண்ட் போட்டிருக்கோம். நீங்க எதுக்காக ப்ரோ இப்போ லேண்ட் ஈஸியார்ல பார்த்துட்டு இருக்கீங்க? ப்ரோ நான் ஒரு ரெசார்ட் கட்டி விடலான்னு பார்க்குறேன் ப்ரோ. இல்லை நான் வந்து லேண்ட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு 2 டபுள் மைண்டா இருக்கேன். அதை என்ன பண்ண தெரியல. இப்போ நீ ஈஸியார்ல ரெசார்ட் பண்ணீங்கன்னா சூப்பரா போகும். அதுவும் இப்போ நம்ம பண்றதுமே ரெசார்ட் கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு டூரிஸ்ட் பிளேஸ் வந்து இப்போ வந்திருக்காங்க பாருங்க. டூரிஸ்ட் வந்திருக்காங்க. டூரிஸ்ட் எவ்வளவு வந்திருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம சைட்டை சுற்றி உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸுமே இருக்கு. அதாவது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க மகாபலிபுரம் வந்துடும். ஓகே, திருப்பூர் ஒரு ஒன்றலா பக்கமே வந்துடுது. சரி, அப்புறம் உங்களுக்கு முதலியார் குப்பம் போட் ஹவுஸும் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸுமே நிறைய வந்துடுது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு டூரிஸ்ட் வந்துட்டே இருப்பாங்கன்றீங்களா? டூரிஸ்ட் வந்துட்டு இருப்பாங்க. நம்பி பண்ணலாம் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரியே டூரிஸ்ட்லாம் வர்றாங்க. ஓகே, நான் ரெசார்ட்டே போறேன் அப்படின்னா நியர்பைல டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நான் வாங்க முடியும். ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்க முடியாதுல்ல. டெவலப்மெண்ட் என்ன இருக்கு? நான் சொல்றேன் டெவலப்மெண்ட் என்னன்னு சொல்றேன். இப்போ டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஞ்சேரியிலிருந்து பெரஃபரல் ரிங் ரோடு போயிட்டு இருக்கு. ஓகே, அப்கமிங் சிஎம் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு மகாபலிபுரத்துல வருது. வந்துருதா? ஆமா, அப்கமிங் சிஎம் ஆஃபீஸும் வந்துடுது. உங்களுக்கு சைட்ல இருந்து ஈஸியா சென்னைக்கோ பாண்டிச்சேரிக்கோ ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்ரிசியேஷன் வந்து நல்லா growth இருக்கும். அப்புறம் அப்கமிங் சிஎம்டிஏ லிமிட் குள்ள தான் நம்ம இருக்கோம். அப்கமிங் இப்போ சொல்லியிருக்காங்கல்ல, அப்கமிங் சிஎம்டிஏ பவுண்டரி லிமிட் குள்ள தான் நம்மளோட சைட் வருது. சூப்பர். லேண்டா வாங்கி போட்டாலுமே ஃபியூச்சர்ல growth இருக்கு, அப்ரிசியேஷன் நல்லாவே இருக்கு. அப்படி என்ன லேண்ட்னு காட்டுங்க ப்ரோ. வாங்க போலாம் வாங்க. சைட்டுன்னு சொல்லிட்டு இங்க நின்னு பாடிட்டு இருக்கீங்க. சைட்டுக்கு போற ரோட்டை காமிக்கணும்ல ப்ரோ? ஆமா, இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஈஸியார். ஓகே. நியூ ஈஸியார் இங்க இருந்து நம்ம சைட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 5 கிலோமீட்டர் தான் இருக்கு. 5 கிலோமீட்டர்ல தான் இருக்கா? 5 கிலோமீட்டர் தான். பாருங்க புது ஈஸியார். ஆக்சுவலா இது 2 பாலமா இருக்கு. ரெட்டை பாலம். இது எங்க போகுது இந்த பாலம்? இந்த பாலம் ஸ்ட்ரைட்டா ஈஸியார் ரோடு தான். ஈஸியார் தான் கனெக்ட் ஆகுது. ஓகே சார், இதுதான் சார் நம்ம சைட்டு. சார் இது சார் நான் வந்து சைட்டு நினைச்சேன் ஏதோ ஒரு சின்னதா இருக்கு பார்த்தேன். ஆனா நீங்க கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்கீங்க, கேட் கொடுத்துருக்கீங்க. ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் எகிருவே சார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ அதிக பணம் இருந்தால் தான் வந்து ஈஸியாரில் வந்து இடம் வாங்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. அதை பிரேக் பண்ணுற மாதிரி தான் நம்ம அக்காட் ஹவுசிங் நேச்சர் நெஸ்ட் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுமே ஈஸியாரில் வந்து இடம் வாங்கி அண்டு காட்டேஜுமே பில்ட் பண்ணி மூலியமாக ஒரு ரெண்டல் இன்கம் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காக நம்ம அக்காட் ஹவுசிங் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, சைட்டை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோ. வாங்க உள்ள நான் காட்டுறேன் வாங்க ப்ரோ. நான் வாட்டுக்கு 7 புலம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வாட்டுக்கு சைட்டை பார்த்து சொல்லி கூப்பிட்டு வந்துட்டீங்க. சைட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சரிங்களா. என்கிட்ட இருக்கிறதே ஒரு 10 லட்சம் இல்லை 15 லட்சம் தான் இருக்குது. என்னோட சேவிங்கை வச்சு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எனக்கு செட் ஆகுமா ப்ரோ? கண்டிப்பாக செட் ஆகும் ப்ரோ. எப்படி ப்ரோ சொல்கிறீங்க? ஏன்னா இங்கே வந்து எல்லாமே ஹை கிளாஸ் பீப்புள் தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஈஸியார்னாலே ரெசார்ட்லேருந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா பல கோடிக்கு அதிபதியாக இருக்கவங்க தான் இதை பண்ணுறாங்க. ஸோ என்னால் எப்படி பண்ண முடியும்? நம்மளோட கம்பெனியோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பிளாட் பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, ஈஸியாரில் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணுற மாதிரி தான் நம்ம
கம்பெனி வந்து இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே. ஒரு 2 லட்ச ரூபா இருந்தா போதும், ஒரு 2 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், நம்ம இந்த இடத்துல லேண்ட் வாங்கிக்கலாம். ஒரு 2 லட்சத்துக்கு ப்ரோ? 2 லட்ச ரூபாய்க்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க? ஈசிஆர்ல? ஈசிஆர்ல 2 லட்ச ரூபாய்க்கு லேண்ட் தந்துட்டு இருக்கோம். 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தா காட்டேஜே எடுத்துக்கலாம். காட்டேஜே பண்ணிக்கலாம். இப்போ நீங்க உங்ககிட்ட 15 லட்சம் இருக்குன்றீங்க, நீங்க வச்சிருக்க 15 லட்சத்துல 2 பிளாட்டே வாங்கி வச்சு 2 பிளாட்டே வாங்கிடலாம். 2 பிளாட்டே வாங்கி வச்சு. ஏன்னா நீங்க 8 லட்சமா வருமா அப்பனா? 8 லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. 8 16 லட்சத்துக்கு வாங்கிடலாம் 2 பிளாட்டே. இல்ல நீங்க லோன் போற மாதிரி இருந்தா நம்ம 75% லோன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நீங்க ஒரு பிளாட்டுக்குமே 2 லட்சம் போனா நீங்களே ஒரு 5-6 பிளாட்டே வாங்கி போட்டுடலாம். அப்படி கூட பண்ணிக்கலாமா? அதோட சிபில் நல்லா இருக்கணுமா அப்பனா? ஆமா. சிபில் உங்களோட ப்ரொஃபைல் பார்த்து 90% கூட நம்ம பண்ணி தரோம். சரி. பேஸ்ட் ஆன் ப்ரொஃபைல். ஓகே ப்ரோ. சரிங்க ப்ரோ. இப்போ இது யார் ப்ரோ பண்றது? உங்க கம்பெனி பத்தி சொல்லுங்க ப்ரோ. நான் நவீன், அக்காட் ஹவுசிங்ல இருந்து பேசுறேன். நம்மளோட ப்ராஜெக்ட் நேம் நேச்சர் நெஸ்ட். இது பாத்தீங்கன்னா டோட்டலா 9.4 ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே. 273 பிளாட் போட்டிருக்கோம். லான்ச் பண்ணி 2.5 months ஆகுது. ஆல்மோஸ்ட் 100 பிளாட் முடிஞ்சது. ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சோல்ட் அவுட். ஆமா. ஏன்னா ஈசிஆர்ல நீங்க இந்த பட்ஜெட்ல கொடுத்தீங்கன்னா உடனே தான் ப்ரோ காலியாகும். நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அடுத்த நாளே க்ளோஸ் ஆயிடும். டெய்லி 2-3 புக்கிங்ஸ் போயிட்டே இருக்கு. இனிஷியலா ஒரு 5 லட்சம் கட்டினாலே வந்து காட்டேஜ்க்கு இது பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க, மீதத்தை வந்து லோன் போய்க்கலாம்னு சொன்னீங்க. அந்த காட்டேஜோட ஐடியா எனக்கு நல்லா இருக்கு. ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா காட்டேஜ்னா எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா இருக்கு. பட் ஆனால் எனக்கு அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க எப்படி பண்ணுவாங்க என்னன்னு தெரியல. ஸோ நீங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவீங்களா? நம்ம ஆஃபீஸ் சைட்ல இருந்தே நம்ம காட்டேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விட்டுருக்கோம். ஓகே. நம்ம வந்து இப்போ 3 தீம்ல பண்ணிட்டு இருக்கோம். 3 தீம் பார்த்தீங்கன்னா மட் ஹவுஸ் கான்செப்ட், அந்த வில்லேஜ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகே. அந்த மாதிரி மட் ஹவுஸ் கான்செப்ட் பண்ணுறோம். மேலே தேட்ச் ரூஃப் வச்சு அது ஒரு தீமில் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் காட்டேஜ் தான் இங்கே இருக்குல்ல. இங்கே இருக்கா? ஆமாம். இந்த மாதிரி ரவுண்ட் காட்டேஜாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு வுட்ல பண்ணிட்டு இருக்கோம். பேம்பு வுட், தீக் வுட், அந்த பைன் வுட். ஸோ அந்த மாதிரி வுட் டைப்லேயும் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே. 3 தீம்ல 36 டிசைன் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஆஃபீஸ் சைடில். சூப்பர். 3 தீம்ல 36 டிசைன்லையா? 36 டிசைன் நம்ம வச்சிருக்கோம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் என்ன பிரைஸ் வரும் பிரதர்? இப்போ நம்ம செலக்ட் பண்றத பொறுத்து வருமா? ஆமா. பேஸ்ட் ஆன் மெட்டீரியல் பிரைஸ். நம்ம 2100 ல இருந்து 2500 வரைக்கும் சார்ஜ் பண்றோம். ஓகே. ஏன்னா நீங்க பேம்பூன்றீங்க, ஏன்னா ரவுண்ட் ஷேப்ன்றீங்க. ஆமா. சோ மெட்டீரியல் எந்த பிரைஸ்ல இருக்கோ நம்ம அந்த பிரைஸ்க்கு நம்ம பண்ணி தரோம். ஓகே. சோ அதனால பிரைஸ் வந்து வேரியஸ் ஆகும். ஓகே ப்ரோ. பிரைஸ்லாம் சூப்பரா கொடுத்துருக்கீங்க. இந்த சைட்டுக்கு என்னென்ன அப்ரூவல் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு? சைட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அண்ட் ரேரா கரண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்கோம். ஓகே. என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 feet and 30 feet பிளாக் டாப் ரோடு இருக்கு. ஓகே. 24/7 செக்யூரிட்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. உங்களுக்கு சிசிடிவி கேமராவும் அட்டாச் பண்ணிருக்கோம். இபி லைன் உள்ள வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்குமே டெவலப் பண்றோம். உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பண்ணிருக்கோம். டென்னிஸ் கோர்ட் பண்றோம். அப்புறம் அக்குபென்ச்சர் பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அம்யூனிட்டிஸா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சைட்டுக்குள்ள. ஓகே. அதாவது செக்யூரிட்டி இருப்பாங்க, 24/7 அவைலபிளா இருக்கனால சேஃப்டி பக்காவா இருக்கும். சேஃப்டி பக்காவா இருக்கும். ஆர்ச் ஒன்று கொடுத்துருக்கீங்களே? ஆமா. கிராண்டான ஒரு ஆர்ச் இருக்கு. கிராண்டான ஒரு ஆர்ச் ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. அதனால சேஃப்டியா இருக்கும். 10 ஏக்கருக்குமே சுத்தி நம்ம காம்பவுண்ட் வால் போட்டு பர்மனன்ட் காம்பவுண்ட் வால் போட்டு பக்காவா பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராது, பக்காவா இருக்கும். சரிங்க ப்ரோ. இப்போ நான் வாங்குறேன், எனக்கு எதுவும் ஆஃபர்ஸ் எதுவும் பண்ண முடியுமா? கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி தரோம். இப்போ நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஓ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா? ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ அந்த ஆஃபர் முடிகிற வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி தந்துட்டு இருக்கோம். சூப்பர். சரிங்க ப்ரோ. பிரைஸ் எந்த மாதிரி ப்ரோ போயிட்டு இருக்கு? இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃபரா 1000 rupees கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. 800 square feetல இருந்து உங்களுக்கு 1 ground வரைக்கும் அவைலபிளா இருக்கு. ஓகே. லான்ச்சிங் பிரைஸ்ல இப்போ 1000 rupees பண்ணிருக்கோம். அப்படியே எடுத்துட்டு போங்க. நான் பார்த்த வரைக்குமே நேச்சர் நெஸ்ட் அக்காட் ஹவுசிங்கோட நேச்சர் நெஸ்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னா, என்ன மாதிரி இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அந்த மாதிரி வந்து வரவங்களுக்கும் இது சூட்டபிள் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு ரெண்டல் பேசிக்ல வந்து நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா அதுக்குமே சூட்டபிள் ஆகுது. ஏன்னா அவங்க பிரதர் சொன்ன மாதிரி காட்டேஜ் கட்டி அது மூலியமா ஒரு ரெண்டல் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ஷனுமே நல்லா இருக்கு ப்ரோ. இப்போ நான் பீச்சில் நின்றுட்டு இருந்தேன், நீங்க விட்லாபுரம் ஜங்ஷன் வழியா என்ன கூட்டு வந்துட்டீங்க. இப்போ என்ன மாதிரியே இந்த சைட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படிலாம் வரலாம், கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு அதை சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம சைட்டுக்கு பாத்தீங்கன்னா 3 ரூட் இருக்கு. நீங்க ஈசிஆர்ல இருந்து வெங்கம்பாக்கம் ஜங்ஷன் வந்து அனுப்புரம் டவுன்ஷிப் ஆப்போசிட்ல நம்ம சைட்டுக்கு வரலாம். ஓகே. அண்ட் உங்களுக்கு ஈசிஆர்ல இருந்து புதுப்பட்டினம் ஜங்ஷன், அதை நீங்க சொன்னீங்களா, விட்லாபுரம் ஜங்ஷன் வழியும் நம்ம சைட்டுக்கு வரலாம். ஓகே. அங்க இருந்து வந்து அந்த நியூ ஈசிஆர்ல இருந்து நம்ம சைட்டுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 4.5 கிலோமீட்டர் நம்ம சைட் வந்துடும். நம்ம சைட் சரௌண்டிங்ல எத்தனை ரெசார்ட் இருக்கு? நம்ம சைட்டை சுத்தி பாத்தீங்கன்னா 1 to 5 கிலோமீட்டர் ரேடியஸ்ல ஒரு 25 ரெசார்ட் இருக்கு. 25 இருக்கு. 25 இருக்கு. ஓகே. அதனால கன்ஃபார்மா வந்து நமக்கு வந்து இன்கம் வரும். கன்ஃபார்மா இன்கம் வரும். அப்போ எவ்வளவு ப்ரோ வரும்? ஒரு மந்த்துக்கு எவ்வளவு வரும்? ஒரு நாளைக்கு 10,000 வரும். ஒரு நாளைக்கு 10,000 வருமா ப்ரோ? நாளைக்கு 10,000 வரும். என்ன ப்ரோ சொல்றீங்க? நம்ம எல்லாமே நம்ம சைட்டை சுத்தி எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஓகே. ஓகே. இது மூலமா ஒரு இன்கம் இருக்குன்றனால தான் கன்ஃபார்மா இதை வந்து கன்ஃபார்மா கொண்டு வந்துட்டு இருக்கோம். சூப்பர். இதுவே தனித்தனியா இருக்க ரெசார்ட்டை ஒரே ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு மொத்த ரெசார்ட்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஒரு காட்டேஜ் வந்து அது ஒரு ரெசார்ட் வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு. ஒரு ரெசார்ட் வந்து 1500 இருக்கு. இது ஸ்விம்மிங் பூலோட இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ நீங்க பில்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ரெண்டல் வந்து
வாங்கிக்கலாம். மூலியம் வந்துக்கலாம். ஆமா, ஓகே நான் காட்டேஜ் வந்து பில்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் வந்து ஏதோ ஒரு வீக்கெண்டு தான் வர போறேன். ஏன்னா நம்ம வந்து நான் இருக்கிறது வந்து நேட்டிவ்ல தான் இருக்க போறேன். எப்போ ஏதோ ஒரு வீக்கெண்டு வர்றேன், ஜில் பண்றதுக்காக வர்றேன். சரிங்களா, மற்ற நாள் எல்லாமே ஃப்ரீயா தான் இருக்க போகுது. அதை ஏதாவது பண்ண முடியுமா பிரதர்? அதுதான் சார் நம்மளோட சைட்டோட இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான். ஏன்னா நீங்க வர வீக்கெண்டை விட்டுட்டு நீங்க வராத வீக்கெண்டை நம்ம ஏர்பிஎன்பி, ஐபிபோ அண்ட் ஸ்டார்மேட்ஸ் கம்பெனி கூட டைப் பண்ணி ஸோ உங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வந்து தொடர்ச்சியா வர மாதிரி தான் நம்ம பிளான் பண்றோம். சூப்பர். அதாவது அந்த மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க வர வீக்கெண்டை விட்டுட்டு நீங்க வராத வீக்கெண்ட்ல நம்ம அதை பண்றோம். ஓகே, என்னைக்கு அவைலபிளா இருக்கோ அன்னைக்கு ஃபுல்லாமே வந்து புக் பண்ற மாதிரி ஆப்ஷனோட கொடுத்துற மாதிரி. ஆமா, உங்களோட ஆக்சஸ்மே உங்ககிட்டயே கொடுத்துருவோம். நீங்க டைரக்டாவும் பாத்துக்கலாம். நம்ம ஃபுல்லா உங்களோட ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு அது மூலமா ஒரு ரெண்டல் வர மாதிரி நம்ம பாத்துப்போம். உங்களோட ஆக்சஸ் உங்ககிட்டயே கொடுத்தோம்னா நீங்களே அதை நீங்க பாத்துக்கலாம். புரியுது பிரதர். அதாவது நான் வந்து இப்போ இந்த நிலத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு காட்டேஜ் மூலியமாவும் நமக்கு வந்து ஒரு ரெண்டல் பேசிக்கல நமக்கு ஒரு இன்கம் வரும். ஆமா, ரெண்டுலயுமே வரும். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி. ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி உங்களுக்கு வந்துரும். நல்லா இருக்கு, இந்த ஐடியா நல்லா இருக்கு. ஆனா ஏன்னா 8 லட்சம் சொல்றீங்க, 18 லட்சத்துக்கு காட்டேஜ் சொல்றீங்க. 18 லட்சம்ன்றது எல்லாருமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு காஸ்ட்ல தான் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். பட் ஆனா எனக்கு வந்து இப்ப பிளைனா வந்து இடம் தான் இருக்கு. நீங்க சொல்றத வந்து இப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு கண் கூட அது எப்படி வரும் அந்த ஐடியா எனக்கு தெரியணும். ஸோ அதுக்கு எனக்கு நியர்பைல இருக்கிறது இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி டீம்ல கூட பண்ணலாம். வாங்க, நம்ம சைட்டுக்கு பக்கத்துல ஒரு 300 மீட்டர்ல ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்கு. ஓகே, நான் உங்களுக்கு அங்க போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்றோம். அந்த மாதிரி அது ஏன்னா ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. அதே பேசிக்கல இங்கேயும் பண்ணிடலாம், நம்மளும் சைட்ல பண்ணிடலாம். ஓகே, நம்ம போய் பார்த்துடலாமா? வாங்க போய் பார்க்கலாம். சைட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா காட்டேஜ் இருக்குன்னு. ஸோ அதுதான் இந்த காட்டேஜ். ஓகே, ஸோ இதுல தான் வந்து கஸ்டமர்ஸ் வந்து தங்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை அனலைஸ் பண்ணி தான் நம்ம அந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். ஓகே பிரதர். ஆக்சுவலா இதுலயே வந்து ஸ்விமிங் பூல் எல்லாமே வந்துரும், உள்ளே அட்டாச்சோட இருக்கு. சூப்பர். ஸோ இது மூலியமா ரெண்டல் இன்கம் வந்து நல்லபடியா வரும், நமக்கு நல்லபடியா வரும். கன்ஃபார்மா நம்பி பண்ணலாம்ல? இதை நம்பி பண்ணலாம். ஓகே மேம்.